மாமல்லபுரம் கடற்கரையில் மாசிமக பௌர்ணமியையொட்டி பல்லாயிரக்கணக்கான இருளர் மக்கள் ஒன்று திரண்டு வந்து வழிபட்டு வருகின்றனர். அந்த கண்கவர் ட்ரோன் காட்சியை பார்ப்போம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கி கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். இருளர் இன மக்கள் ஒன்று திரண்டு வழிபட்டு வருவது தொடர்பான உங்களுடைய தகவல்கள் என்ன? மாசி பௌர்ணமி முன்னிட்டு இன்று மாமல்லபுரத்துக்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் மக்கள் குவிந்தனர். குறிப்பாக என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். மாமல்லபுரம் கடற்கரையில் தங்கள் குலதெய்வமான கன்னியம்மன் அருள் பாலிப்பதாக பழங்குடியினர்கள் நம்புகின்றனர். இதனால் வருடந்தோறும் மாசி பௌர்ணமி தினத்திலிருந்து கடற்கரையில் கூடுமாவர்கள் தங்கள் தேங்காய், பூ, பழம் வைத்து தம் குலதெய்வ வழிபாடு செய்து கடலில் நீராடி மகிழ்கின்றனர். ஒரு புறம் அவர் திருமணம், நிச்சயதார்த்தம், மொட்டை எடுத்தல் போன்ற சடங்குகளை செய்கின்றனர். இந்த வழிபாட்டிற்கு திருவண்ணாமலை, வேலூர், கடலூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் செல்ல 10,000க்கும் மேற்பட்டு குவிந்தனர். குறிப்பாக அரவாணிகள் சிலரும் இன்று திருமணம் செய்துவிட்டதை நம்மால் காண முடிந்தது. மேலும் இன்று சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த குலதெய்வ வழிபாட்டிற்கு கடற்கரையில் திரண்ட பழங்குடியினர்கள் மேலம் அடித்தம் தங்கள் பாரம்பரிய பாடல்கள் படையும் மகிழ்ந்திருந்ததை காண முடிந்தது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராமச்சந்திரன்.